ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். இப்போ நீங்கள் பார்த்துனுக்கிற வீடியோ இந்த மாதத்துக்கான ரேஷன் வாங்கத்தான் டிமார்ட்டுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயின்னு இருக்கிறோம். தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும் ரேட்டெல்லாம் பார்த்து டேட் எக்ஸ்பைரி ஆகிட்டுக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கின்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி நாங்கள் ரேஷன் வாங்க போகும்போது போன மாதம் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எல்லாமே பார்த்து தான் வாங்கின்னு வரத்துக்கு போவோம். போன மாதம் ரேஷன் வாங்கும் போது அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு அது எல்லாமே வாங்கின்னு வந்தோம். அது அடுத்த மாதம் வரைக்கும் தாங்கும். சென்டரில் இப்போ எப்படி சொல்லணுன்னா, மார்ச்சில் வாங்கின இந்த ரேஷன் இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் எண்டில் லாஸ்ட்டில் தான் போய் வாங்கினோம். அப்போ எங்களுக்கு மார்ச் ஏப்ரலில் இந்த ரேஷன் எங்களுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த மாதம் முடிகிற வரலும் நீங்கள் வேணால் பார்க்கலாம். போன மாதம் நாங்கள் ரேஷன் வாங்கினது டேட்டு அவ்வளோ கிளியராக தெரில, ஆனால் இந்த மாதம் வரல எங்களுக்கு வந்துச்சு ரேஷனு. தேவையான பொருளுங்க மட்டும் வாங்கின்னு வந்திருக்குறோம். பையனுக்கு நிவ்யா க்ரீமு, விம் லிக்விட் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கம்ஃபர்ட்டும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஏன்னா எப்போ ஆஃபர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஆஃபர் போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போகல. ரேஷன் வாங்க போகும்போது எனக்கு என்னென்ன வேணுன்றது தேடும் போதோ அங்கே இதுதான் ஆஃபர் இருந்துச்சு. பசங்களுக்கு மட்டும் ட்ரை அப்படின்னா ஷாம்பு, இந்த மாதிரி டெட்டாயிலு, மூஞ்சிக்கு போடுற க்ரீமு, சோப்பு, பாடி வாஷ், லோஷன், இந்த மாதிரி லக்ஸு இதெல்லாம் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட இந்த லிக்விடாக இருக்கு இல்லைங்களா. இது நம்ம அவள் யூஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகுது. அவள் ஸ்கின்னும் நல்லாயிருக்கு. ட்ரையாகவே அவள் ஸ்கின் இல்லைங்க. அதனால் அது வேணால் போன மாதம் வாங்கினேன்னா டவுட் இல்லைங்க, அந்தாண்ட மாதம் தான் வாங்கினேன். அதனால் இந்த மாதம் நான் அவள் பார்த்தேன், அது பாதி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆஃபர் போடும்போது நம்ம வாங்கினேன் இல்லைங்களா, அதனால் அது வாங்கின்னு வந்துட்டேன். இவருக்கு எங்கள் பையனுக்கு ஷேவிங் இந்த ப்ரஷ் இதுவும் இந்த பாடி ஸ்ப்ரேவாக வாங்கின்னு வந்தேன். ஏன் இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு வாங்கி தரோன்னா, இப்போ அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பழக்கம் இல்லைங்களா. ஏன்னா இப்போது அவருக்கு 19 வயசு ஆச்சு. அவர் எப்போவுமே சரி வெளியே போகும்போது கொஞ்சம் நல்லா போகணுன்னு ஆசைப்படுவார். எங்கள் பொண்ணு கூடங்க ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னா கூட க்ளீனாக போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் நம்ம அவங்களோட வளர்ச்சி நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா. நம்மளே நினச்சி பார்த்தோம்னா நம்மளை யாருனா வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா அப்படியே போட்டுக்கிற ஃப்ராக்கோட அந்த சின்ன வயசுலலாம் ஓடிடுவோம். இப்போல்லாம் யாருனா கூப்பிட்டா கூட இருக்கிற துணி அவுத்து போட்டுட்டு வேறு துணி தான் போட்டுன்னு போகிறாங்க. இங்கே பக்கத்து வீட்டுக்கு கூப்பிட்டா கூட. இந்த போலெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்கோ. இந்த போல் ஒன்றே ஒன்று 60 ரூபாங்கோ. அதனால் ஒரு 6 போல் எனக்குன்னு ஆசையாக எடுத்துருந்து இது மட்டும் தான் எனக்குன்னு எதுவுமே இதில் வாங்கிக்கல பாருங்க. நான் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபேர் அண்ட் லவ்லியே நான் விட்டுட்டு வந்துட்டேன். மறந்துட்டவங்க இவங்களுக்கு இதெல்லாம் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன வாங்கிக்கணுன்றதே நம்ம மறந்து போகுது. இந்த பிஸ்கெட் பாக்கெட் எங்கள் வீட்டுக்காரர் ஈவினிங்கில் சாப்பிடுவார். டெய்லி சாப்பிடுவாருன்னு சொல்ல முடியாது. சண்டே சாட்டர்டேஸ் எல்லாம் லீவ் இருக்கு இல்லைங்களா. அப்போ ஈவினிங்கில் ஒரு 2 பிஸ்கெட், ஒரு 3 பிஸ்கெட், காஃபி, டீ போட்டு கொடுத்தா நாங்கள் அதை சாப்பிடுவோம். இந்த ஸ்நாக்ஸ் ஏன் நான் வாங்குறதுக்கு போகிறதுலனா, எல்லாத்துலேயுமே அங்கே போய் டேட் பார்த்துக்கிறதுக்கு ஆகிறது இல்லைங்களா. நிறைய ஜனங்க கால் வைக்க கூட டிமார்ட்டில் தெரியாமல் 4th சாட்டர்டே லீவ் இல்லைங்களா, அந்த டைமில் நாங்கள் போயிட்டோம். இந்த கிண்ணம் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. 39 ருபீஸ். ரொம்ப வெயிட்டாக கனமாக, வாயெல்லாம் கூட ரொம்பவே அழகாக நீட்டாக இருந்துச்சு. அதனால் அது ஒரு 6 வாங்கிக்கினேன். இந்த கிண்ணமும் அதே 39 ருபீஸ் தான். இதுவும் நல்லா இருந்துச்சுங்க. வாய் ஃபினிஷிங்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் இதிலே ஒரு 6 போல் வாங்கிக்கினேன். 39 ருபீஸ். இது கரெக்டாக எனக்கு ஒரு மாதம் வருதுங்க.
ஏன்னா இது ஊற்றி வீடு துவைச்சா ஸ்மெல்லுன்றது 2வது விஷயம் இருக்குது. நான் நாய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஜோய்மாவை, அதனால் ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு, அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறேன். மாரிகோல்டு அந்த அம்மாவுக்கு ஜோய்மாக்கு தான் அந்த பிஸ்கெட் கூட. ஏன்னா சும்மா அதே வேலையாக கொடுக்குறது இல்லைங்க. ஒரு ஈவினிங்கில் ஒரு 2 பிஸ்கெட் 3 பிஸ்கெட் விளையாடும் போதும், ஏன்னா மாறி பிஸ்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சொத்தப்பல்லெல்லாம் கொஞ்சம் வராமல் தடுக்குது அந்த பேஸ்ட்டு. அதனால இது வந்து எங்கள் பையன் யூஸ் பண்ணுற சோப்புங்க. டெட்டாயில் ப்ளூ, அவர் அதை யூஸ் பண்ணுறாரு. ஸ்மெல் பாடியில் என்ன வராத இருக்குது அந்த சோப்பு தான் அவர் மாறிடுறாரு. இந்த அப்பளம் உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, இந்த அப்பளம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. அதனால இந்த வாட்டி போகும்போதும் 2 அப்பளம் வாங்கி, ஒரு வாட்டி 1 வாங்கி ட்ரை பண்ணோம், நல்லா இருந்த தொட்டு திரும்பவும் வந்து 2 பாக்கெட் வாங்கி வந்திருக்கிறேன். இது வந்து மில்லட்ஸு நான் வாங்கின்னு வந்திருக்கேன் மால்டோவா அரைக்கிறதுக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்கோ. இந்த முந்திரி வந்து கொஞ்சமாக, ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்றதில்லைங்க சும்மாவே, அதனால் கொஞ்சம் பாயாசம் பண்ணும் போதோ கொஞ்சம் கொழும்புங்கெல்லாம் பண்ணும்போது நான் முந்திரி ஆட் பண்ணிக்குவேன். சொன்னீங்களா அப்பளம் 2 அப்பளமாக வாங்கின்னு வந்து, ஒரு அப்பளம் வந்து 70 ரூபா வறுத்து தாங்க. ஏன்னா இந்த அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக, கொஞ்சம் பெருசாக ஆகலனா கூட சாப்பிடும்போதும் உப்பு காரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த மிக்சர் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நான் உங்களுக்கு இந்த மால்டோவா அரைக்கிறேன் இல்லைங்களா மில்லட்ஸு, இது 4 வந்து மெயின் நான் போட்டுடுவேன். இது 4 மிக்ஸ் பண்ணி மிச்சது எல்லாமே ஆட் பண்ணி காமிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னென்ன போட்டு அரைக்கிறேன், காத்தாலையில் நாங்கள் கஞ்சி குடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மால்டோவா, நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லாமே நான் எடுத்து வைக்கிறேன், பட் நான் போடும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக எத்தனை பொருளை ஆட் பண்ணி நான் மால்டோவா அரைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சென்சிட்டிவ் பேஸ்ட்டுங்க, நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பேஸ்ட்டு. எப்போனா பல்லுகள் நோவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதில் நான் வாஷ் பண்ணி, கொஞ்சம் கோல்டெல்லாம் கொஞ்சம் தடுக்குதுங்கோ. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சொன்ன ரியல் தாங்கோ, அது அதில் பல் விளக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ஜூஸாக இருக்கட்டும் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் வந்து ஜிவ்வுன்னு இழுக்கிறது கிடையாது. ஒரு ரொட்டி உருட்டுற கட்டை வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அது ரொம்பவே நல்லா இருந்தது, அது வாங்கினேன் நான். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கொசரவே நான் இந்த மூக்கல்ல காபல்கல்ல மிக்சடு இருந்துச்சு, அது யூஸ் பண்ணுவேன். பட் அதில் வீட்டில் இருக்கிறது கூட நான் யூஸ் பண்ணி போட்டு தான் அரைக்குவேன். கடல வந்த உடனே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எடுத்து பசங்க சாப்பிட்டுட்டாங்க. ஒன்றா பண்ண முடியாது இல்லைங்களா குழந்தைங்கள, பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஈனோ வந்துட்டு வயிறில் வீட்டில் அப்செட் ஆகிடுச்சுன்னா ஒரு வாட்டி வாங்கி ரெடியெல்லாம் விற்கிறது கிடையாது. ஒரு வாட்டி அனுபவம், ரொம்ப வயிறு வலி, அதனால் இந்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக வாங்கின்னு வந்துட்டேன். லைபா சோப் கூட இதில் 7 இருக்குதுங்க, அதனால் இது லைபா சோப் வந்து அவர் யூஸ் பண்ணுவார். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தாங்க நான் வாங்கினது. மைதா மாவு, கோதி மாவு, மூக்கல்ல, பச்சைப்பயிறு கடல, அதுக்கப்புறம் ஒரு 4 ஐட்டம் மட்டும் தான் நான் இந்த பருப்பு வகை மாவும் நான் வாங்கினேன். பச்சைப்பயிறு, இது உடச்ச கடல, இந்த பக்கம் நான் இந்த வாட்டி வாங்கும் போதும் பசங்களுக்கு வேணான்றது வாங்கிக்கினேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக எது இல்லையோ அது மட்டும், இந்த கடுகு மெழுகு வெந்தயம் அதெல்லாம் ஸ்டாக் இருக்குது. டிஎல்எம் கூட காலி ஆயிடுச்சு. மற்றபடி இந்த நார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சாமானை கழுவுறதுக்கு. நம்ம இந்த பச்சை நாரில் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ நுரெல்லாம் வர்றது கிடையாது, ஆனால் இந்த ஸ்பாஞ்சோடு சேர்த்து கழுவுனா நல்லாவே நுரை வருது.
காக்ரோச் ஸ்ப்ரேங்கோ மெயின். இது எனக்கு வேணும். நைட்டில் தூங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டாய்லெட்டில் ஷிங்க்கு கீழே எல்லாம் அந்த சைடுகளெல்லாம் 2-3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு நான் டைட்டாக கதவை சாற்றி வச்சுருவேன். அந்த பக்கம் சிங்கையும் மூடி வச்சுருவேன். இது வந்து மைதா மாவுங்கோ, சும்மா ஒரு 1 kg மட்டும் நான் வாங்கின்னு வந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு வர்த்து இல்லைங்கோ, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி பிடிச்சி வச்சு நல்லா ப்யூராக தெரியுமேன்றதுக்கொசரமே நான் வாங்கினேன். இது வந்து 180, 200 கூட கிடையாதுங்க, 180. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கோ. தண்ணி வந்து சுத்தமாக தெரியுன்றதுக்காக நான் இது வாங்கினேன். குவாலிட்டியாக இருக்கிறது வாங்கியிருக்கலாம், பட் எனக்கு என்னவோ இவ்வளோ வாங்கிட்டேன் இல்லைங்களா. லாஸ்ட்டாக வரும்போது அதை கையில் பிடிச்சி நான் வந்தேன், டாடி இது மட்டும் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இருக்குங்க பாட்டிலெல்லாம், அதனால் இது வாங்கின்னு வந்தேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து துணி வாங்கின்னு வந்தவங்க. நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. எப்போ போகிறோன்னு தெரியல. ஆனால் துணிங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கவோ. எல்லா டிஷர்ட்டுங்களும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே வந்து 129. எங்கள் பொண்ணுக்கு வாங்கின டிஷர்ட்டுக்கும் ஆஃப் நிக்கர் வந்துட்டு 100 rupees. எங்கள் பையனுக்கு வாங்கிக்கிற ஆஃப் நிக்கர் வந்து 250. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன். எல்லாமே அதே ரேட்டு தாங்க, எதுவுமே கம்மி ஜாஸ்தி கிடையாது. கொஞ்சம் சம்மருக்கு அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகவே வேண்டி நான் வாங்கினேன். அவங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் எங்கே போனாலும் பசங்களுக்கு துணி செப்பல் கண்டிப்பாக வாங்கின்னு வந்துடுவேன். அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மாதம் அந்த மாதிரி ரேஷன் வாங்கினாலும் இந்த வாட்டி போகும்போது இந்த மாதிரி ரேஷன் வாங்கின்னு வருவேன். யாருக்கு இந்த மாதிரி மந்த்லி இப்படி வாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒருத்தர் போகிறதே திரும்ப மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்படி சொல்லிட்டு வாங்கிறதுக்கு போவாங்க. நான் வந்து அப்படி கிடையாது. ஒரு மாதம் அப்படி ஃபுல் ரேஷன் வாங்கினா நெக்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி ரேஷன் தான் நான் வாங்குறது. இது எல்லாமே டிமார்ட்டில் வாங்குனது தான், அதனால தான் டிமார்ட் இஷ்டம். எல்லாமே அங்கே தான் இருக்கு. எங்கள் பையன் சொல்வார், மம்மி வந்தோன்னே எல்லாமே செக் பண்ணு, ஆஃபர் கொடுக்குறாங்களா, எல்லாம் ரேட்டுங்க கம்மி பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லி செக் பண்ணுன்னுவார். நான் சொல்லுவேன், பொய் பேசி யாருமே நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போகிறது கிடையாது. எல்லோரும் ஒரு நாளைக்கு போகிறோம். இதில் வேறு செக் பண்ணிக்கின்னு எனக்கு ஒரே ஒரு பழக்கம் என்னங்க, என்கிட்ட யாராவது காசு வாங்கியிருந்தா கூட அவங்க வந்து வாங்கிட்டு திரும்ப மறாத நாளோ இல்லை 2 நாளோ இல்லை ஒரு மாதமோ விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்கும்போது அந்த காசை நான் எண்ணவே மாட்டேன். ஏன் எண்ண மாட்டேன்னா, அவங்க எதிர்க்க எண்ண மாட்டேன். கொடுத்த உடனே எப்படி கரெக்டாக எண்ணுறாங்கோ, நம்ம என்ன அப்படியே கம்மி பண்ணி கொடுத்துருவோம், அவங்க மனசுலேயே தோணக்கூடாது. நம்ம பாத்தேக்கா வந்து காசு அழிச்சில் குத்தோன்னா எப்படி எண்ணுது அப்படியும் சொல்லக்கூடாது. நான் எப்போவுமே யார் காசு எடுத்துன்னு கொடுத்தாலும் ஒரு புக்குலேயோ இல்லை கையிலையோ வச்சுக்குவேன். அவங்க எதிர்க்க நான் வந்து காசை வந்து எண்ணவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு தெரியல. அது 1 லட்சமாகட்டும், சேட்டு கடையில் போய் நகை வச்சேன்னா கூட சேட்டு 10 வாட்டி எண்ணிட்டு என் கையில் கொடுக்குவார். ஆனால் சேட்டு எதிர்க்க நான் காசு எண்ணவே மாட்டேன். நம்ம எதிர்க்க தான் அந்த கரண்ட்டில் அந்த இதில் போட்டு எண்ணுறாங்களே, நம்ம வேறு ஏன் அத்தை வேறு எண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து அது எண்ணி பார்க்குற பழக்கம் கிடையாது. ஏன்னா எப்போவுமே எனக்கு மோசமும் நடந்ததும் கிடையாது. ஒருத்தரெல்லாம் சொந்தக்காரே கொடுக்கட்டமே, காசு எதுவுமே நீங்கள் கொடுங்களேன் அப்படியே உட்காந்துன்னு எண்ணுறதை பார்த்தாவே நம்மளே அப்படியே ஒரு டென்ஷன் ஆகிடுவோம் பாருங்க. அந்த மாதிரி ஆகிடுவோம். நம்ம என்ன அவ்வளோ மோசடி பண்ணுறோமா, நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அவங்க எண்ணும் போது அவங்க கண்ணும் அவங்க மூஞ்சோ வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம ரிட்டனே கொடுக்காத மாதிரி இவங்க ஒரு ஃபீல் கொடுக்குவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபீலு. அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சகிக்காது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நம்மளுக்கு வேதனைகள் இருந்தாலும் நானே சைலண்ட்டாக இருக்குவேன். காசு வாங்கினோம்னா இமீடியட்டாக இந்தாங்க உங்கள் காசு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். உட்காந்து எண்ணிட்டோங்க, அது வரைக்கும் நான் நின்று தான் இருக்கோம். அவங்க காசு எண்ணுற வரைக்கும்
நான் நின்றுட்டு தான் இருக்கோம். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொடுத்தோம் நம்ம வாங்கின்னு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் நம்ம கொடுத்தோம்னா அங்கே 4 வாட்டி இல்லை 5 வாட்டி இந்த சேட்டுங்க எண்ணி நம்ம கையில் கொடுக்குற மாதிரியே அவங்களும் அதே மாதிரி எண்ணிட்டு அவங்க காசை அவங்க எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு டிஷர்ட்ஸ் எல்லாம் நான் காமிச்சுன்னு இருக்கிறேன். நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையனுக்கு வந்து XXL எடுத்தேன், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து XXL எடுத்தேன். எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு எம்மா எஸ்ஸான்னு தெரியல, அந்த டிஷர்ட் நான் எடுத்துருக்குறேன். துணி குவாலிட்டி கூட நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். துணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப திக்காகவும் கிடையாது, ஒரு ஒரு மெலிசாவும் கிடையாது. போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் எடுத்த டிஷர்ட்ஸ் எல்லாம். இதெல்லாமே நானே செலக்ட் பண்ணி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு அந்த செலக்ட் பண்ணி எடுக்கிறதெல்லாமே தெரியாது. அதனால் நானே செலக்ட் பண்ணி இந்த துணிங்களாம் நான் எடுத்தேன். நான் வாங்கிக்கிற இந்த ரேஷனெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்னோடய ரேஷனு இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்து நான் என்ன ரேஷன் வாங்குறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸில். எல்லா வேலையும் முடித்த உடனே இத்தனை பேர் இந்த முந்திரி பழம் சாப்பிட்டுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே இஷ்டம் இந்த முந்திரி பழம். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கின்னு வந்திருந்தார். நல்லா கட் பண்ணிட்டு உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.